இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழாவினுடைய சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலில் உங்களை இந்த இடத்தில் பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். என்ன மகிழ்ச்சி, ஒரே கவலை, அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் அப்போ கவலையோடு வந்திருக்கிறீங்க. உங்கள் கவலையை மாற்றுறதுக்கு உடனடியாக ஒரு மாத்திரை போட்டால் உடனடியாக உங்களுக்கு கவலை மாறும். சொல்லட்டுமா? பூசை முடித்தோனையும் பொங்கல் தராங்களாம்மா. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். முன்னாடி ஒரு 3 சில்வர் சட்டி வச்சுருந்தாங்க. ஒரு பையன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக கையாட்டிகிட்டே இருந்தான் என்னை பார்த்து. அப்புறம் நான் அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. நான் அவாய்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் அவாய்ட் பண்ண முடியல. அடே என்னடா அவனை என் பிரச்சனை என்னதான்டா அப்படின்னு. பொங்கல் ஆறுது, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னா. அது மாதிரி கூட இங்கே கொஞ்சம் பேர் நினச்சிருக்கலாம், பொங்கல் ஆறிடும் சாமி அப்படின்னு. அதனால் சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் முடிவெடுத்தால் கூட பங்குசாமியார் அதை முடிவு ஒத்துக்க மாட்டார். அதனால் நம்ம பேசிட்டு தான் சாப்பிடணும். அன்புக்குரிய பிள்ளைகளே, மகிழ்ச்சியை நம்ம எங்கேயும் போய் தேடலாம் முடியாது. அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம மகிழ்ச்சியை நம்ம தான் என்ன செய்யணும், கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதங்களை போட்டிருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். குழந்தையின் சிரிப்பில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. உங்கள் மனைவியின் சிரிப்பில், கணவனின் சிரிப்பில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உத்து பார்த்தா தான் தெரியும். பார்க்குறேன் சாமி, பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. கடவுள் சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய விழா இன்றைக்கி சேர்ந்து இருக்குது. திருமுழுக்கு, ஆண்டவருடைய திருமுழுக்கினுடைய விழா. இன்றைக்கி நமக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபாதர், நம்பிக்கையினாலே வாழ்வுன்னு இன்றைக்கி தியானித்தோம். குழந்தை இயேசு நம்பிக்கையை அருள்பவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் இன்றைக்கு மாலை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருமுழுக்குக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்த திருமுழுக்கு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கான்செப்டு, நமக்கு சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கொடுத்தாங்க, அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த திருமுழுக்கும் நம்பிக்கைக்கான ஒரு லீடு கொடுக்குது, ஒரு துணையை கொடுக்குது, ஒரு தொடர்பை கொடுக்குது. இந்த திருமுழுக்கு நம்பிக்கைக்குடைய ஒரு தொடர்பை கொடுக்கிற பொழுது அந்த நம்பிக்கைங்கிறது அடுத்த தொடர்புக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுதான் செயல்பாடு. இது 3 ஒரே கோட்டில் நிற்கும் போது நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதில் ஏதாவது ஒன்று வேறுபடுகிற போது தான் இந்த திருமுழுக்குக்கும் நம்பிக்கைக்கும் தொடர்பு இல்லாமல் போகிற போது அது நம்முடைய பேச்சில், செயல்பாட்டில் எல்லாம் வெளிப்படுது. அங்கே தான் நம்ம என்ன செய்யப்படுறோம், குறை கூறப்படுகிறோம். என்ன நீ ஒரு கிறிஸ்தவனா, உன் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருக்கட்டுமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், குறை கூறுகிறோம். அப்போ நம்மையே இந்த திருவிழா நாட்களில் பரிசோதித்து பார்த்து கொள்ளத்தான் கடவுள் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது? காலையில் நாங்கள் தியானத்தில் அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு உதாரணம் கூட சொன்னேன், அதை திருப்பி நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நண்டு, கடையில் போய் நண்டு வாங்குகிறோம். நண்டை உரித்து பார்க்கும்போது அது உள்ள சதை இருக்கணும், அப்போ தான் மகிழ்ச்சி. அதுதான் நீங்கள் சமைப்பீங்க. ஓடெல்லாம் சமைச்சு நம்ம சாப்பிட முடியாது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே சதை இல்லாமல் சில நண்டுகள்லாம் இப்படி பிளந்தீங்கன்னாக்க வெறும் தண்ணியாக ஊற்றிடும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. நம்மளுடைய நம்பிக்கையும் அது மாதிரி இருந்து விடக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் என்ன செய்கிறாரு, நமக்கு திருமுழுக்கு என்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கையின்படி யார் வாழணும்? இன்றைக்கி எல்லாரும் இருக்கிறாங்க உலகத்தில், அவங்க எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே உலகத்தில் பயணிக்கிறாங்க, நம்பிக்கையோடு பயணிக்கிறாங்க. நம்மளும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர்களுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸுக்காரர் கொண்டு இறக்கி விட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கையில் தான் ஏறுறோம். ட்ரெயினில் ஏறுறோம், நமக்கு தெரியாது
நம்ம இறங்குவோமா இல்லை நம்மளை இறக்குவாங்களான்னு தெரியாது. ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கும் இருக்குது, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் இருக்குது. அப்போது நம்ம அந்த நம்பிக்கையை பற்றி பேசலை. இந்த நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமான நம்பிக்கை, நம்மளுடைய பேசக்கூடிய இந்த நம்பிக்கை. அப்போ இந்த திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளினுடைய நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட வேண்டிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, வித்தியாசமாக வெளிப்பட வேண்டிய நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால தான் இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நமக்கு பல சவால்கள் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. இயேசுவே ஒரு சவாலாகத்தான் நின்று கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் நுழையும் பொழுதே மிகப்பெரிய சிலுவையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சிலுவையே ஒரு சவால். இந்த கிறிஸ்து நம்ம எல்லாத்தையும் அழைத்து கொண்டு இருக்கிறார் ஒரு வாழ்க்கை முறைக்கு. அது என்ன வாழ்க்கை முறை? சிலுவைக்கு சான்று பகர தயாராக இருக்கிறியா? இயேசுசாமி சொல்கிற பல நல்ல விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுவே ஒரு சவால் நிறைந்த ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? எவனொருவன் இந்த உலகத்தை தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ள நினைக்கிறானோ அவன் தன் வாழ்வை இழந்து போகிறான். உலகமே அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஆதாயமாக்கி கொள்ளணும், உயிரை காப்பாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எவன் ஒருவன் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறானோ அவன் அதை இழந்து போகிறான். என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். அப்போ இழப்பு ஆதாயம்னு சொல்கிறாரு, காத்து கொள்ள விரும்புகிறது இழப்புன்னு சொல்கிறார். பாருங்க, எல்லாமே சவால். இந்த வித்தியாசமான வாழ்வு முறை தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளின் வாழ்வு முறை. இதைத்தான் இயேசுசாமி தன்னுடைய திருமுழுக்கை முன்வைத்து அதை காட்டுறாரு. உடல் பெற்றிருக்கிற எல்லோருக்குமே இந்த திருமுழுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு இயேசுசாமியே அந்த திருமுழுக்கை பெற்று நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிற்கிறார். அப்போ இந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிற நாமும் இந்த உடலினுடைய ஓட்டத்தில் அல்ல, உடலை கடந்த ஒரு ஓட்டம், உடலை சார்ந்தவற்றில் அல்ல, ஆன்மாவை சார்ந்தவற்றில் நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக ஓடணும். இதுதான் உலகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. இருக்குதாங்கிறது தெரியல, இருக்கணுங்கிறது பாடம். இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும், நான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம உடலோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லை ஆன்மாவோடு ஓடுறோமா அப்படிங்கிறது பாருங்கள். யாக்கோபு அவருடைய கடிதத்தில் எழுதுகிறாரு, 2:17 சொல்லுது, அதுபோலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். சரிங்களா? அப்போ திருமுழுக்கை பெறுகிற பிள்ளைகள், நான் திருமுழுக்கை வாங்கிட்டேன், அதோடு என்னுடைய வேலை முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை நான் அப்படி பூசையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய தவறு ஒன்று நடக்கிறது. அங்கே தான் அவர்கள் திருமுழுக்கை பெற்றும் கிறிஸ்தவர் அல்லாதவராக கருதப்படுகிறார். அப்போ திருமுழுக்கு எனக்கு என்ன கொடுக்கிறது, எந்த உயர்வை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் அந்த நம்பிக்கைக்குள்ளே, புதிய ஓட்டத்துக்குள்ளே ஓட ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை ஓட்டம் புரியல, இந்த சவால் நிறைந்த ஓட்டம் புரியல. எல்லாருடைய ஓட்டத்தை போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஓட்டமும் இருந்துவிடக்கூடாது. ஏன்னா அது எல்லாரும் ஓடுறது திருமுழுக்கின் ஓட்டம் அல்ல, நாம் ஓடுறது திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கைக்குரிய ஒரு ஓட்டம். அப்போ இந்த திருமுழுக்குள்ள என்ன கிடைச்சிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே திருமுழுக்கு வாங்கியிருக்கீங்க தானே? வெரி குட். இப்போது இங்கே யார் பூசை வைக்கிறா? பூசை யார் வைக்கிறா? நீங்கள் எல்லோரும் என்னையே தான் காட்டுவீங்க, அப்படி தானே? அங்கே தான் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க. இன்னொரு வார்த்தை கேட்குறேன், இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னு நிறைய பேர் வீடுகளில் கேட்டுட்டு வருவாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டியா இல்லைன்னா அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நமக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். பாருங்கள், இந்த திருமுழுக்கில் என்ன கிடைச்சது உங்களுக்கு? குருவானவர் அங்கே உடுப்பு போட்டுக்கிட்டு நாங்கள் நடந்து வந்தோம். ஏன் அங்கே உடுப்பு போட்டுக்கிட்டு குருவானவர் இங்கே நடந்து வந்தார்? எதற்காக? இது ஒவ்வொரு வாரமும் நடக்குது இல்லையா? டெய்லி மாதத்தில் வேணால் அப்படி இருக்கலாம், இங்கேருந்து வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பொதுவான திருப்பலி, அதனால் குருவானவர் பின்னாடி இருந்தால் வருவார். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க,
வருகை பாட்டு 2 ஸ்டான்ஸாக பாடுற வரைக்கும் சாமியார் நடந்து வருவார். பாட்டு கிளாஸுக்கு ஒரு வாய்ப்பு. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஃபாதர் வரும்போதே அட்டண்டன்ஸ் போட்டுகிட்டே வருவாராம். அந்தோணி சாமி வந்தாச்சு, ஆரோக்கியமேரி அக்கா வந்தாச்சு, சவரி அம்மா வந்தாச்சு. அதுக்காகவா? இல்லை. பொது குருத்துவம். இந்த திருமுழுக்கில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? குருத்துவ அபிஷேகம். குருத்துவ அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு குழந்தையாக இருக்கிற போதே கொடுத்துட்டாரு. சில பேர் கேட்பாங்க இல்லையா, குழந்தை ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளப்படாது. பாருங்க, கடவுள் நமக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே அவருடைய அருளை கொடுக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய திறமையை பார்த்து இல்லை. பைபிள் அதான் சொல்லுது. உன் திறமையை பார்த்து, என் திறமையை பார்த்து கடவுள் அருளை பொழிகிறார் அப்படின்னா அருள் என்பதற்கு பொருளே இல்லாமல் போயிருக்கும். ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்த நமக்கு தான் ஆண்டவர் அருளை பொழிந்தார். அப்போ ஒரு குழந்தை எல்லா விதத்திலும் அது செயலற்று போன ஒரு அடையாளமாக இருக்கிறது, செயல்பட முடியாத ஒரு அடையாளமாக இருந்தும் கடவுள் அந்த குழந்தையில் தன்னுடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு. அதனால தான் சொல்கிறோம், இந்த குழந்தை ஞானஸ்தானம் மிகவும் பொருத்தமான ஞானஸ்தானம். ஏன்னா நம்ம பலவீனராய் கடந்த பொழுதே கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ இந்த குழந்தை ஞானஸ்தானத்திலேயே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா குருத்துவ அபிஷேகம். அது பொது குருத்துவம், இது பணி குருத்துவம். அங்கிருந்து தான் இந்த குருத்துவம் கடந்து வந்தது. அப்போ எது முதல்ல? பொது குருத்துவம் முதல்ல. அங்கிருந்து வந்து ஊற்றெடுத்து வந்தது தான் இந்த பணி குருத்துவம். அப்போ பணி குருத்துவத்தை நீங்கள் இவ்வளவு அழுத்தமாக பார்க்க கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, சாமியாரை பார்த்துட்டா இவ்வளவு பயபக்தியாக இருக்கிறீங்க, அது பெருமைக்குரிய விஷயம். அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே சமயம் உங்களிடத்திலே இயேசு சாமி கொடுத்த அந்த குருத்துவ அபிஷேகத்தை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கி அந்த பார்வையை மாற்றத்தான் ஆண்டவர் திருமுழுக்கு நாளை நமக்கும் கொடுத்து, இந்த திருமுழுக்கு விழாவில் உன் நம்பிக்கையினால் இந்த திருமுழுக்கு நடந்திருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் பேசலை, உங்கள் நம்பிக்கையை விட உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் பேசினார்கள். உங்களுக்காக ஞான பெற்றோர்கள் வந்து நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். உங்களுக்காக உங்கள் உறவுகள் எல்லாம் சேர்ந்து அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். அப்போ ஒருவர் பெறுகிற திருமுழுக்கினுடைய ஆற்றல் என்பது அந்த நபருடைய நம்பிக்கையை பொறுத்தது மட்டுமல்ல, நம்முடைய மூதாதையர்கள் வழியாக வந்த எல்லா நம்பிக்கையினுடைய ஒட்டுமொத்த அடையாளம்தான் இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேக வல்லமை. ஆண்டவர் இந்த குருத்துவ வல்லமையை கொடுத்து தான் நம்ம எல்லாரையும் இந்த நம்பிக்கையில் பயணிக்க அழைக்கிறார், செயல்பட அழைக்கிறார். யாக்கோபு அதைத்தான் சொல்கிறாரு, நீ திருமுழுக்க பெற்றிட்ட, அந்த திருமுழுக்கு நம்பிக்கையினால் வெளிப்படுத்தப்பட்ட அடையாளம். இந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெறணும். செயல் வடிவம் பெறலை அப்படின்னா அது தண்ணிலே உயிரற்றதாய் கிடக்கும். நிறையா பேருடைய திருமுழுக்கு உயிரற்றதாய் கிடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா நாம் செயலற்றவர்களாக இருக்கிறோம். நமக்கு எதெல்லாம் முக்கியம்? ஆன்மீகம் முக்கியம். கோயிலுக்கு வந்து அப்படியே கையை கும்பிட்டு பயபக்தியாக இருந்துட்டு போயிட்டா ஆண்டவருக்கு பிரியமாயிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இயேசு சாமி அதை செய்யலை. தந்தையை மாட்சிப்படுத்துவதற்கு தன்னை முழுவதுமாய் தந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நீங்களும் நானும் தந்தை விரும்பும் விதமாக, மகன் விரும்பும் விதமாக செயல்பட்டால் ஒழிய நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையிலே முழு வடிவம் பெற முடியாது. திருமுழுக்கின் அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவர்கள் என்று சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இந்த திருமுழுக்கை இன்றிலிருந்து பயன்படுத்த நீங்கள் ஆரம்பிக்கணும். சொல்கிறார் பாருங்க, ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல, யாக்கோபு 2:18 சொல்லுது, ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்குதுங்க, என்கிட்ட செயல்பாடு இருக்குதுங்க. எங்கள் குருமடத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் பக்தியாக இருக்க மாட்டார், ரொம்ப பக்தி இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா பரபரன்னு வேலை செய்வார். அவர் சோஷியல் ஒர்க்கிலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவர் சொல்லுவார்,
அதுதான் ஆண்டவர் செய்ய சொன்னார். கோயிலில் போய் இப்படி உட்கார சொன்னாரா கேள்வி கேட்பார். ஒரு சிலரை நாங்கள் பார்த்துருக்குறோம், அவங்க சோஷியல் ஒர்க்கு பக்கமே போக மாட்டாங்க, அடுத்தவங்க மேலே அக்கறையே இருக்காது, ஆனால் எப்போ பார்த்தாலும் கோயிலில் உட்காந்துருப்பாங்க, பயபக்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பேரே செமினரியில் செயின்ட்டு வராண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, செயின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் ரொம்ப பயபக்தியாக பேசுவார், கடவுளுடைய காரியத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பார், செயல்பாடு கம்மியாக இருக்கும். இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என் பதில் என்ன? யாக்கோபு சொல்கிறாரு, செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். செயல்கள் இல்லாமல் நம்பிக்கை நீ கொண்டிருக்க முடியாது. நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவர் விசுவாசம் கொண்டிருந்தார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? தன் பிள்ளையை பலி கொடுக்கணும்னு சொன்னப்போ அவர் மனதை கல்லாக்கி கொண்டு தன் பிள்ளையை தூக்கி கொண்டு அவர் பலிபீடத்திற்கு ஏறி போனார். அங்குதான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று நிரூபிக்கப்பட்டார். இதுதான் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது பைபிளில். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் யோசிக்கணும், இந்த திருமுழுக்கும் நம்பிக்கையும் இணைந்து கிடக்கிற அற்புதமான காரியங்கள், அது நம்மிடத்திலே உண்மையாய் வடிவம் எடுத்திருக்கிறது அப்படின்னா அது செயல்களில் வெளிப்படணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 11:40 சொல்லுது, நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? கடவுள் மாட்சியை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறாரு. அப்போ நீ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். நீ நம்பினால் செயல்படுவாய். இன்னைக்கு பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்முடைய பணிகளை செவ்வனே செய்வது. இன்றைக்கி நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கை திருமுழுக்கினுடைய ஆற்றலை செயல்படுத்துவதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒன்று ஃபாதர் பெருசாக செய்ய சொல்கிறார் போல இருக்குது. பாருங்கள், முதல்ல நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை செயல்பாடுகளை செய்தாலே, டெய்லி ஒர்க்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்வது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நிலை. ஒரு மனைவி ஒரு தாயாக ஒரு மனைவியாக செய்ய வேண்டியதை செய்யும்போது அங்குதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நிலை ஆரம்பிக்குது. எங்கள் குருமடத்தில் சொல்லுவாங்க, பெல் இஸ் த கால் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. பெல் அடிக்கும் போது அந்த பெல் எதற்காக அடிக்கப்படுதோ நீ அங்கே இருக்கணும், அதுதான் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. பெல் அடிக்கும் போது நீ ரெஃபெக்டரியில் இருக்கணும்னா நீ ரெஃபெக்டரியில் தான் இருக்கணும், வேறு இடத்துல இருக்கக்கூடாது. பெல் அடிக்கும் போது நீ கிரவுண்டில் விளையாடணுன்னா நீ கிரவுண்டில் இருக்கணும், அதுக்குத்தான் உனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ யார் யாருக்கு எப்படிப்பட்ட அழைப்பை கடவுள் கொடுக்கிறாரோ அதை அவர்கள் சரியாய் செய்வது. ஆண்டவர் தான் சொல்ல, பணிகளை நீங்கள் செவ்வனே செய்வதே பரிசுத்தம். எல்லாரும் செய்ய முடியாது, நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே இந்த பணிகளை செவ்வனே செய்வார்கள். மற்றவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா காரணம் சொல்லி தங்களை தப்பிவித்துக் கொள்வார்கள், இல்லாட்டினா தீமைகளுக்குள்ளே போய் விழுந்து விட்டு அதற்கு நியாயம் கற்பிப்பார்கள். இன்னைக்கு இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சவால்கள், பிரச்சனைகளில் இது ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி செல்ஃபோனை பற்றியெல்லாம் பேசுகிறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, தன் பணியை மறந்திருக்கிறவர்கள் தான். நேரம் தவறாமை. ஃபாதர் நாங்கள் அப்படி வெளியில் வரும்போது சொன்னாங்க, 6 மணிக்கு எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லா மக்கள் கூட்டிட்டாங்க சாமி அப்படின்னு சொன்னேன். 6 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் ப்ரேயர் ஆரம்பிச்சிருவோம்னாரு. டைம் இஸ் கிரேஸ். நீங்கள் இறந்த பொழுது கூட உங்களுடைய பிணத்தை தூக்கி கொண்டு 4 மணிக்கு திருப்பலி என்று சொல்லி அந்த இடத்துல 4 மணிக்கு உங்கள் பிரேதம் உட்காரல அப்படின்னா the grace is lacking. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் நாங்கள் பார்க்கிறோம், 10 மணிக்கு மேல் என்று எழுதுவார்கள். பத்திரிகையிலே போடும்போது எப்படி எழுதுவாங்க? 10 மணிக்கு மேல். ஏன் 10 மணிக்குன்னு போட்டின்னா நீ 10 மணிக்கு அங்கே இருக்கணும். நமக்கு சாதகமாக பதில் எழுதி கொள்கிறோம். 10 மணிக்கு மேல், 9:30 மணிக்கு மேல் அப்படின்னா நீ எப்போ வேணாலும் வரலான்னு அர்த்தம். இந்த மனநிலையிலே தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. செயல்பாடுகளில் தொய்வு. இன்னைக்கு குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய கணவன்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்கள் விருப்பத்தின்படி செயல்படுத்துகிறார்கள்.
ஒரு தாய்மார்கள் அவர்கள் விருப்பத்தின்படி செயல்படுத்துகிறார்கள், பிள்ளைகள் அவரவர் விருப்பத்தின்படி செயல்படுகிறார்கள். முன்னாடியெல்லாம் அப்பா அம்மா பார்த்து திருமணம் செய்து வைத்த காலங்கள் போய் இன்றைக்கி பிள்ளைகள் அவருடைய திருமணத்திற்கான பார்ட்னரை பிடிச்சிட்டு வராங்க. இதை சரியென்று நியாயப்படுத்துகிறார்கள். கண்டிப்பாக அது சரியாக ஆகிவிட முடியாது. பெற்றோர்கள் தங்களுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறு வழி இல்லை. வெளியில் நம்ம ஒத்துக்கலைன்னா ஓடி போயிடுவாங்க, ஓடி போய் மானத்தை வாங்கிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம்? ஒத்துக்கொள்வோம். பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, அவரவருக்குரிய பணி குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் என்னத்தினுடைய அடையாளம் அப்படின்னா, இட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ரீஸ்ட்ஹுட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ப்ரீஸ்ட் நீங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிறீங்களே, நாங்கள் இந்த ஆடையெல்லாம் அணிந்திருக்கிறோம், இந்த ஆடையெல்லாம் அணிந்திருக்கிறோம். இதுக்குள்ளே கேசட் போட்டிருக்கிறோம். டீக்கன் பிரதரை பார்த்தீங்களா? அவர் ஒரு டிசைனாக வந்திருக்கார் பார்த்தீங்களா? அவர் ஒரு மேலே ஒரு ஆடை போட்டு அப்படி சைடில் ஒரு ட்ராக் போட்டு. சர்ச்சு எங்களுக்கு கொடுத்துருக்குற ஆர்டர். சர்ச்சு இந்த குருக்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுக்குதா? உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கா? நீங்களும் குரு தானே, உங்களுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கணுமா இல்லையா? குருவானவர் பீடத்திலிருந்து செல்ஃபோன் பேசலாமா? செல்ஃபோன் பேசலாமா? அவர் பூசை வைக்கும் போது அப்படி நடு பூசை நீங்கள் பயபக்தியாக பார்க்குற நேரம், அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் உயர்த்தி ஃபோன் அடிக்குது, ட்ரிங் ட்ரிங்னு. அப்பத்தை வச்சுட்டு ஹலோ, இவர் ஃபோனை உயர்த்தி காதில் வைத்து பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். இப்படி பூசை வச்சுட்டு வெளியில் வந்தால் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் சாமியார் நடக்க முடியாது. அதுதான் நடக்கும். ஏன்னா நம்ம சாமியாருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். சாமியார் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரணும்னு எங்களுக்கு என்ன இருக்குங்க? திருச்சபை கட்டளை கொடுத்துருக்கு, நாங்கள் போடுறோம். நீங்கள் உடைகளை போட்டுக்கொண்டு வரீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உடையை போட்டு வர்றீங்க. அவமானத்தின் உடைகள், கையில் கால் இல்லை, இங்கே கிழிஞ்சிருக்கு அங்கே கிழிஞ்சிருக்கு. நாங்கள் பார்த்து சொன்னோம்னாக்க, நீயா சாமி அங்கெல்லாம் பார்க்குறேன்னு கேட்குறாங்க. நீ மூஞ்ச பார்த்து பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீ குரு, உங்களுக்கு சிறப்பு ஆடை எதுவும் கொடுக்கப்படலை, ஆனால் ஆடை ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? இப்போ நான் கூட இதை போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு படம் போட்டிருக்கு, இதுக்கு பதிலாக ஒரு ஓட்டையை போட்டு வயிறை காட்டிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். எனக்கு நல்லா இருக்குது, போட்டுட்டு வரலாமா? ஒரு பையன் பேண்ட்டு போட்டுட்டு வரான், பின்னாடி கிழிஞ்சு தொங்குது. நான் ஓடி போய் மூடுறேன், டேய் பின்னாடி கிழிஞ்சிருக்குடா. ஏன்னா பேண்ட்டு ப்ளூ, உள்ளே இருக்கிறது சிவப்பாக தெரியுது. நான் ஏதோ உள்ளே தான் தெரியுதோன்னு நினச்சி நான் போய் மூடுறேன், டேய் பின்னாடி கிழிஞ்சிருக்குடா. ஃபாதர் அது ஃபேஷன், ஃபாதர் விடுங்க ஃபாதர். அது ஃபேஷன் இல்லை, பேஷன். பாடுகளாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. தேவ பிள்ளைகளே, இதை எப்படி நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க? சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, வாலிப பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டாமா? நீ ஒரு குரு. சிறு குழந்தைகள் ஓகே, ஆடையிலே அவமானம், செயல்பாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் செல்ஃபோன் எடுக்கக்கூடாது, நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுறீங்களே. ஹலோ, கோயில், இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுருக்குறோம். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, எல்லாரும் எங்கே உட்கார வச்சு சோறு போடுவீங்க? ரோட்லையா? சொல்லுங்க. உங்கள் தாய் மாமன், உங்கள் பிள்ளைக்கு சடங்கு சுத்த வேண்டிய தாய் மாமன் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு, நீ நடத்து, நான் பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன், நீ நடத்து, நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு வெளியே நின்னா, அல்ல வீட்டுக்கு வெளியே நின்று ஒருத்தர் உங்களுக்கு மொய் கவர் வச்சாருன்னா வாங்குவீங்களா? ஏன்னா நீங்கள் பார்க்குறத பார்த்தா எங்கே கொடுத்தா என்ன சாமி, மொய் கவர் தானே, வாங்கிக்க வேண்டியது தான். அதெல்லாம் ரோசங்கட்ட பொழப்பு இருக்க, ரோசம் வேணும். வாங்குவீங்களா? வெளியிலேருந்து வாங்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி கோயிலுக்கு வெளியே நீங்கள்லாம் உட்காடுறீங்க? பாட்டு பாடுறோம்ல, நம்மளுடைய பாட்டு கிளாஸில் பூசையில் பாட்டு, எதுவுமே பாட்டு இல்லைன்னாலும் ஒரு பாட்டு ரெடிமேடாக இருக்கும். என்ன பாட்டு? அழைக்கிறார் இயேசு ஆண்டவர்.
பாட்டெல்லாம் பாடுறோம்ல, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அப்போ பாருங்கள், நாம் செய்கிற செயல்கள் தவறாக இருந்து கொண்டு நான் திருமுழுக்கு பெற்ற பிள்ளை என்று நீங்கள் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? அந்த கிறிஸ்துன்னு ஒரு வார்த்தையை பார்க்குறீங்களே, அந்த கிறிஸ்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட். இப்போ அது புது வார்த்தையாக மாற்றிருக்கிறாங்க, எதிர் கிறிஸ்து. கிறிஸ்துவின் மனநிலைக்கு எதிரான மனநிலை, அதுதான் எதிர் கிறிஸ்து. நம்ம அந்த கிறிஸ்துனோனையும் நெத்தியில் 666 போட்டுட்டு வரும், வாள் வச்சுக்கிட்டு வரும், நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் வரும். ஆனால் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்தான் அந்த கிறிஸ்துக்கள். கிறிஸ்துவினுடைய அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள். கிறிஸ்து இந்த இடத்துல நம்மளை எல்லாரையும் கூப்பிடுறாரு, அடையாளப்படுத்துகிறார். பரிசுத்தம் என்பது உலகத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடுவதல்ல, ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஏதோ ஒன்றை செய்துவிட்டு இதோ நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன் அப்படின்னு போகிறதல்ல பரிசுத்தம். உலகத்திற்குள் இருந்து தினசரி கடமைகளை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் எடுத்து செல்வது, அதுதான் இன்னைக்கு பரிசுத்தம். லூக்கா 11:41 சொல்கிறது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. 10 கட்டளையினுடைய 2 கட்டளையும் அதுதான். கடவுளுக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடு, அயலாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. பாருங்களேன் என் அன்பு பிள்ளைகளே, இந்த கட்டளைகளில் நீங்கள் இதுவரைக்கும் மீறி போயிருந்தீங்கன்னா பரவாயில்லை, இனிமேல் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய தருணம். ஆண்டவர் பாருங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் 9:23 சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, உன் விருப்பத்தின்படி நீ செய்யக்கூடாது, தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தம் சிலுவையை, அவரவருக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. இன்னைக்கு பங்கு தந்தைக்கு ஒரு சிலுவை, இந்த பங்கை வழி நடத்தணும். அவர் எதுக்கு கண்ட வேலையும் போட்டு இழுத்து போட்டு செய்யணும்? அவர் எதுக்கு என்கிட்ட கெஞ்சணும், ஃபாதர் வாங்க ஃபாதர் வாங்கன்னு? ஆல்பர்ட் வந்தா என்ன, அந்தோணி வந்தா என்ன? அவர் சொன்னார், நான் தான்டா பங்கு சாமியார், நானே பூசை வைப்பேன், அவரே வச்சுட்டு போகலாமே, எல்லா பூசையும் நான் தான் வைப்பேன். ஒரு சில பங்கில் மக்கள் சொல்லுவாங்க, 5 பூசை நடந்தாலும் எங்கள் சாமியாரே வச்சுடுவார், கல்யாண பூசை வச்சுட்டு கருமாதி பூசையை வைப்பார். பாருங்களேன், ஒரு இறப்புக்கு போயிருந்தேன், ஒரு இறப்புக்கு அந்த ஒரு பங்கில் அவங்க பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன்னாக்க அது கொரோனாவினுடைய நிறைவு காலம், வரமாட்டேன்ட்டாங்க சாமியாருங்க. வேதனையான விஷயங்களை பதிவு செய்கிறேன். சாமியாருங்க வரல, அந்த சகோதரி என்கிட்ட அழுகுறாங்க. அந்த சகோதரன் எங்களுடைய ஜெபக்கூடத்துக்கு வருவார், அருங்கொடைக்கு வருவார், என்னோட நல்லா பேசுவார். திடீர்னு இறந்துட்டார். சகோதரி அழுகுறா, என் புருஷனுக்கு ஒரு பூசை கூட கிடைக்கலையே தம்பி. நான் சொன்னேன், நான் வரேன்க்கா, நீ எங்கே கவலைப்படுற? போனேன், கல்லறையில் பூசை வைக்க போனேன். அங்கே சரியான செய்தி கொடுக்கப்படவில்லை. ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ அங்கே தயார் நிலையில் ஏதோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போனேன், பூசை வைக்க போகிறேன். ஹோல்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ஓடியாராங்க. அது என்ன தெரியுமா? இன்னொரு பிரேதத்தை கொண்டு வராங்க. பாருங்கள், இன்னொரு பிரேதத்தை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒன்றுக்கு தான் பர்மிஷன், இது என்ன திடீர்னு இன்னொருத்தரை கொண்டுட்டு வரீங்களே அப்படின்னு. ஃபாதர் சொன்னார், ஒரு பூசை நடக்குது, ஜாயின் பண்ணிக்க சொன்னார் அப்படின்னு. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பிள்ளைகளே. அதில் சில அருட்சகோதரிகளும் நின்றார்கள் அந்த இறப்பில். வேதனையாக இருந்தது. அதான் நான் சொல்லுவேன், ஒரு அம்மா அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்களாம் செத்தா நேரம் மோச்சம் சாமி. எப்படிம்மா சொல்கிறீங்க? என்ன அங்கி போட்டிருக்கீங்கல்ல, அங்கி போட்டிருக்கீங்க. சொன்ன அங்கி போட்டால், ஆமாம் அங்கி போட்டால் நேராக மோச்சம்தான். நான் சொன்னேன், அப்படியாம்மா? கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் 2 அங்கி சும்மா தான் இருக்கு, நான் தரேன், நீயும் புருஷனும் போட்டுக்கிட்டு போங்களேன் மேலே. என் அன்பு பிள்ளைகளே, அங்கி போட்டால் மோட்சம், லுங்கி போட்டால் நரகம்னு கிடையாது. அவரவர் பணியை அவரவர் செவ்வனை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இந்த திருமுழுக்கு என்பது ஏதோ நம்மை தப்பித்து ஓடுவதற்கான ஒரு அடையாளம் அல்ல. ஏதோ வாங்கி தொலைச்சிட்டோம் அதனால் போய் உட்கார்ந்துட்டு வருவோம் இல்லை.
நீ பரிதாபப்பட்டு கடவுளுக்கு கொடுப்பதல்ல. அவர் கொடுத்த வாழ்வை அர்த்தத்தோடு வாழ உனக்கு கற்பிக்கிற ஒரு அருள் அடையாளம் இந்த அடையாளம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சிலுவையை தூக்கி கொண்டு வான்னு சொல்கிறாரு. நீ உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் உன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் உனக்கு என்ன பயன்? அப்போ அந்த ஆத்மாவின் ஓட்டத்தை ஓடு. அதுக்கான அழைப்பு தான் இந்த திருமுழுக்கினுடைய அழைப்பு. அதுக்கான அழைப்பு தான் நம்பிக்கையினுடைய அடையாளம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பரிசுத்தம் நிறைந்த உலகத்தில் அல்ல, பாவம் நிறைந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தவான்களாக ஓட சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே ஹோலி மாதிரி வச்சுக்கிட்டு போக இல்லை, பரிசுத்தர் மாதிரி அப்படியே மூஞ்சை காட்டிக்கிட்டு போக இல்லை. தேவ பிள்ளைகளை, செய்வதை சரியாய் செய்து, கடவுளுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சரியாய் செய்து, நீங்கள் அவருக்கு முன்னாடி நியாயத்தோடு நிற்கிறதுக்கு, தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, குருக்கள் அவங்கள கைவிட்டுட்டாங்களே இறப்பு நேரத்தில், அங்கே என்ன செயலாற்றலைன்னா மனம் செயலாற்றலை. மனம் செயலாற்ற, என் வீட்டு நபர் ஒருவர் இறந்திருந்தால் நான் அப்படி விட்டுட்டு இருப்பேனா? நான் யோசித்தேன், என் சகோதரனாக இருந்தால் நான் விட்டுட்டு இருப்பேனா? நான் ஓடினேன். அவர் கிறிஸ்துவுக்குள் சகோதரர், என்னோட பழகின ஒரு சகோதரர். தேவ பிள்ளைகளே, அநேகர் எங்களுடைய இல்லத்துக்கு என்னை தேடி வருவாங்க. சில நேரம் கோபம் வரும், அவர்களோடு பேசணும். ஆண்டவர் சொல்வார், உட்காரு பேசுன்னுவார். அவர்கள் பல கஷ்டங்களோடு வருவார்கள். அவர்களோடு உட்கார்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவர்களுக்கு கடவுள் கொடுக்குற ஆறுதலை கொடுப்போம். இதுதானே எனக்கு கொடுக்கப்பட்ட குருத்துவத்தினுடைய அழைப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் பிள்ளைகளை, நீங்கள் எல்லோருமே குருத்துவத்தில் ஒரு சிறப்பு அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் அந்த குருத்துவம் என்பது உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் என்ற அழைப்பை வைக்கிறது. ஆண்டவர் பேதுருடிகளார் சொல்கிறார், 1 பேதுரு 1:13, உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவு உடையவர்களாயிருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். இப்போ நான் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, இப்போ செய்ய, கடைசியில் கடவுள் உனக்கு கூட்டி கழிச்சு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து அமுக்கி குலுக்கி உன் மீது நிறைவாக பொழியும்படி கொட்ட போகிறார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் ஆண்டவர் இதோ என் பிள்ளை என்று சொல்லி உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்கிறார் பேதுருடிகளார் வாயிலிருந்து, முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைந்து நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாயிருங்கள், உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். கோயிலுக்கு வரும்போது மட்டும் தூய்மை உள்ளவராயிருங்க இல்லை, உங்கள் நடத்தையிலெல்லாம். உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்களா? அதில் தூய்மை வேணும். கணவனை பார்த்து சிரிக்கிறீங்களா? அதில் தூய்மை வேணும். தூய்மைனா என்ன? அதில் அவமானப்படுத்தாத ஒரு தூய்மை, அன்பு, அதை தான் தூய்மைன்னு சொல்கிறோம். தூய்மைங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தூயவர் தூயவர் தூயவர்னு இந்த பூசையில் பாட போகிறோமே, எதை வைத்து இயேசுவை தூயவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அவர் தோற்றம் மாறினாரே, அதை வைத்தா? இல்லை. தொழுநோயாளர்களை தொட்டு சுகப்படுத்தினாரே, அதை வைத்தா? இல்லை. 5000 பேருக்கு அப்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரே, அதை வைத்தா? இல்லை. கல்வாரி மலையில் கரங்களை விரித்து ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்ட அவமானத்தின் சின்னமாய் நின்று கரங்களை விரித்து கொடுத்து, யாரும் அவரை விரிக்கல, இழுத்துட்டு போக முடியாது. கிரேக்க வார்த்தை ஒன்று பயன்படுத்துகிறாங்க, பாராதிதோமி. பாராதிதோமி என்றால் ஒப்பு கொடுத்தார், கையளித்தார். அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இல்லை, இவர் கையை அழிக்கலைன்னா ஒருத்தனும் தொட்டிருக்க முடியாது. இயேசு தன்னை விருப்பத்தோடு கையளித்தார். பார்த்தீங்களா? அப்படி அவர் கையளித்து கல்வாரி மலையில் நின்னார். பார்த்தீங்களா? அந்த ஒரு செயலுக்காகத்தான் கடவுளை, இயேசுவை தூயவர் 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 என்று நாம் பாடி புகழ்கிறோம். அப்போ தூயவர் அப்படின்னா நீங்கள் தூய்மையாயிருங்கள் என்று சொன்னால், திருமுழுக்கினுடைய அருளும் நம்பிக்கையினுடைய அடையாளமும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எதற்காக அப்படின்னா, இந்த கல்வாரி பலியில் இணையத்தான், பாடுகளை ஏற்றுக்கொள்ள.
ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகள் கண்களை மூடிக்கொண்டு வந்து ஆன்மீக காரியத்தை நிறைவேற்றிட்டு போகிறதுக்கல்ல, துன்பங்களை எதிர்கொண்டு செல்ல, நன்மை செய்து துன்புற. அன்பு செய்ய முடியாத கணவன், அன்பு செய்ய முடியாத மனைவி, அன்பு செய்ய முடியாத தாய் தந்தை, அன்பு செய்து அவர்களை கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற ஆண்டவர் இதுக்குத்தான் நம்மளை எல்லாரையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் அமர்த்தி இருக்கிறார். துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வெளிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உண்டு. யார் இந்த துன்பங்களை ஆண்டவரை போல விருப்பத்தோடு எடுத்து பயணிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் மகிமையடைய போகிறார்கள். திருவெளிப்பாடு 3:21 சொல்லுகிறது. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுகிறது, உள்ளத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் வெற்றி பெற்று. இயேசுசாமி எப்படி வெற்றி பெற்றார்? இந்த கல்வாரி ஓட்டத்தை ஓடிதான் வெற்றி பெற்றார். நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, இந்த இனம் அந்த இனம் இல்லை, இந்த கலர் அந்த கலர் இல்லை, இந்த படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, எவருக்குமே வெற்றி பெறும் எவருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு இந்த ஓட்டத்தை ஓடி திருமுழுக்கை பெற்ற பிள்ளைகள் அந்த திருமுழுக்கினுடைய அருளை உணர்ந்து நான் தான் இந்த செயலை செய்யணும், ஆண்டவர் எனக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நான் தான் மன்னிக்கணும், நான் தான் ஏற்றுக்கொள்ளணும், நான் தான் இயேசுவாய் செயல்படணும், அதனால் துன்பங்கள் வரும், ஆமாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒருவேளை என்னை பற்றி ஏதாவது சொல்லலாம் ஊர் உலகத்தில், எங்கள் பங்கில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த ஆள் பங்கிலே இருக்கிறதில்ல, எங்கேயோ சுற்றிக்கிட்டு அலையிறான். வெளிநாடுகளுக்கு போவோம், உணவு மாறும், உடை மாறும், எல்லாமே அங்கே கஷ்டம், அங்கே இருப்பிடம் மாறுது, எல்லாமே மாறும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நற்செய்தியை மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு அங்கே ஊருக்கு போகும்போது, என்ன சாமி நல்லா ரவுண்டா என்ஜாய் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்பான். அப்பெல்லாம் மனசு வலிக்கும். அதை பற்றி கவலைப்படலை, நாங்கள் துன்பத்தோடு ஓடுகிறோம். பவுலடியார் சொல்கிறார், உடலில் ஆண்டவருடைய காயங்களை தாங்கி செல்கிறோம். நீங்களும் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க பிள்ளைகளே. உங்கள் குடும்பத்தில் துன்பம் இல்லாமல் இல்லை, நீங்கள் துன்பத்தோடு ஓடுறீங்க. உங்கள் துன்பத்திற்கு அர்த்தம் உண்டு, பயப்படாதீங்க. ஐயோ நான் ஓடி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன்னே இல்லை, நீ ஆதாயமாக்கி கொண்டு நிற்கிற. வாலிப பிள்ளைகள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் ஒன்று இருக்கும், இந்த பையனை பிடிக்கும், இந்த பொண்ணை பிடிக்கும், ஆனால் அதை விட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொண்ணை நான் கட்டுவேன், அந்த பையனை நான் கட்டிப்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய போகிற அந்த தியாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு ஆண்டவர் கொடுக்க போகிற விலை மிக பெரிது. இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்கிற பொழுது அது உடல் இச்சையோடு முடிந்து போகும். நீங்கள் பெற்றோருக்காக உறவுகளுக்காக உங்களை தியாகம் செய்கிற பொழுது அந்த குடும்பத்துக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாத வல்லமை மிக பெரிது. இதையெல்லாம் நீங்கள் எடுத்து ஓடத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சான்று பகிர்ந்து நிற்கிறார். திருமுழுக்கினுடைய ஆற்றலை உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளுடைய செயல்பாடுகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருவெளிப்பாடு 3:21 நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே. இந்த மாதிரி ஓடி துன்பத்தை தாங்கி யார் அன்னை மரியாளை போல, சூசையப்பரை போல, திருத்தூதர்களைப் போல ஓடி வெற்றி பெற்று செத்து மடிந்து கீழே விழுவார்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார், வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கடவுள் உங்களையும் அவருடைய அரியணையில் உட்கார வைக்க போகிறார். இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை கரம்பிடித்து ஓடுங்க. ஆண்டவர் சொன்னதை உள்ளத்திலே வைத்து போடுங்க. என் சீடனாயிருப்பவன் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வரட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.